ஒரு அழகிய சோலைவனத்தில் ஒரு குருகுலம் இருக்குது. அந்த குருகுலத்தில் ஒரு குரு, நிறைய சிஷ்யர்கள் எல்லாமே இருக்காங்க. அந்த சிஷ்யர்களுக்கு எல்லாத்துக்குமே நீண்ட நாளாக ஒரு சந்தேகம், எப்படி நம்ம குரு எப்போவுமே எதுக்காகவும் கவலைப்படுறதும் இல்லை, கோவப்படுறதும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையே அந்த பசங்களுக்குள்ளே முணுமுணுத்துட்டு இருக்காங்க. அப்போ குரு இருந்துட்டு, என்ன உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க, எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி அப்பா ஒரு பையன் எழுந்து குரு கிட்ட கேட்குறான். இல்லை, நீங்கள் எப்போவுமே எதுக்காகவும் கோவப்பட்டதும் இல்லை, கவலைப்பட்டதும் இல்லை, எப்படி நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு குருவோட பதில் என்னென்னா, நான் ஒரு நாள் கடலில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தேன். அப்போ காற்று ரொம்ப பலமாக வீசுச்சு. அப்போ ஒரு ஆள் இல்லாத வெற்று படகு என்னோடய படகு மேலே மோதிச்சு. என்னோடய படகு நிலை தடுமாறுச்சு. நான் இப்போ யார் மேலே கோவப்பட முடியும்? நான் அந்த ஆள் இல்லாத வெற்று படகு மேலே கோவப்பட முடியுமா, இல்லை பலமாக வீசின அந்த காற்று மேலே கோவப்பட முடியுமா? அந்த காற்றாகட்டும் அந்த போட்டாகட்டும் அதோட நிலைத்தன்மையில் அது கரெக்டாக இருக்குது. அது மாதிரி நானும் என்னோட நிலைத்தன்மையில் நான் கரெக்டாக இருக்கணும். உங்களோட இடைவிடாத இறை நம்பிக்கையும் பொறுமையும் நம்பிக்கை மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையை உயர்த்தி செல்லும் அப்படின்னு சொல்லி அவரோட மாணவர்களுக்கு அவர் அறிவுரை வழங்குறாரு. மேலும் இது போல் நிறைய சிறுகதைகளை கேட்க என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்.